அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் சாதனையாளர்களாக திகழ வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். சென்னை அசோக் நகர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி கல்வித்துறை சார்பில் அரசு பள்ளி தூதுவர் திட்டத்தை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார். இந்த தொடக்க விழாவில் 40 பள்ளிகளை சேர்ந்த முன்னாள் மாணவர்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் முன்னாள் மாணவர்களை விடுதிகள் செயலி மூலம் ஒருங்கிணைத்துள்ளதாக குறிப்பிட்டார். அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பல்வேறு துறைகளில் சாதனையாளர்களாக இருப்பதாகவும் தற்போது பள்ளியில் படித்து வருபவர்களும் நாட்டுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் எனவும் கூறினார். அதனால இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு அது பறந்து விரிந்து இருக்கிறது என்றெல்லாம் இங்கே பேசியிருக்கிறாங்க இல்லையா? அப்படிப்பட்ட பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கு அரசு தூதுவர்களாக பள்ளிக்கூடத்தில் அரசு பள்ளியில் படித்த ஆளுமைகள்லாம் இன்னைக்கு நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்று சொல்லும்போது பல பணிகள் அவர்களுக்கு இருக்கின்றது. அதெல்லாம் கடந்து சார் நல்ல விஷயம் சார், இதுல நாங்களும் கலந்துக்கிறோம் சார் என்று நீங்க வந்தது என்பது மாணவ செல்வங்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த எங்களுடைய பள்ளி கல்வித்துறை இன்னைக்கு நீங்கள் ஊக்கப்படுத்தியிருக்கிறீர்கள் என்று சொல்லுவதுதான் அது சரியாக இருக்க முடியும். வருகை தந்திருக்கிற அனைத்து ஆளுமைகளுக்கும் ஒரு அமைச்சர் என்கிற முறையிலே தனிப்பட்ட முறையில் என்னுடைய நன்றியை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன்.